இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திரௌபதி 2 நம்ம மோகன்ஜி இயக்கத்தில் உருவான திரௌபதி 1 பார்த்துருப்போம். அதோட கண்டினியூ மாதிரி சொல்றாரு நம்ம மோகன்ஜி. திரௌபதி 2ஆம் பாகம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. எல்லாரும் இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டும். இந்த திரௌபதி 2ஆம் பாகம் கதை நம்ம செஞ்சிக்கோட்டை கட்டிய காடவ மன்னர் வழி வந்த காடவராய கோப்பெருஞ்சிங்கன். இந்த கோப்பெருஞ்சிங்கன் யாருன்னு தெரியுதா? நம்ம 3ஆம் ராஜராஜ சோழனோட மருமகன். இந்த 3ஆம் ராஜராஜ சோழனோட மருமகன் காடவராய கோப்பெருஞ்சிங்கன் யாருன்னு வன்னியர்கள் கட்ட தெரியும். சொக்கப்பல்லவன் வாய் செல்லும் வன்னிய மலாளன். சொக்கப்பல்லவன் என்றால் நம்ம காடவராயர்கள். காடவராயர்கள் பல்லவர் வழி வந்தவர்கள். வன்னிய மலாளன் என்றால் நம்ம 3ஆம் ராஜராஜ சோழன். 2 பேருமே வன்னியர்கள் தான். அந்த கல்வெட்டு ஞாபகம் வந்துச்சா? அதுதான் செஞ்சிக்கோட்டையில் இருக்க சொக்கப்பல்லவன் வாய் செல்லும் வன்னிய மலாளன். நம்ம காடவராயன் கோப்பெருஞ்சிங்கன் அவர் மாமாவே சிறப்பிடிச்சிருக்காரு. அது எல்லாரும் தெரியும். அவரு தான் இந்த படத்துல வீரசிம்ம காடவராயன் என்ற கதாபாத்திரத்தை நம்ம மோகன்ஜி காட்டியிருக்காரு. மற்றும் திருவண்ணாமலை ஆண்ட 3ஆம் வீர வல்லாள மகாராஜா ஒய்சால மன்னர். இந்த ஒய்சாளர்கள் யார் என்றால் தமிழ்நாட்டில் இருந்த வேளிர். வேளிர் என்றால் வன்னியர்கள், வன்னியர் என்றால் வேளிர். அவர் வழி வந்தவர்களே ஒய்சாளர்கள். இந்த ஒய்சாளர் மன்னர் 3ஆம் வீர வல்லாள மகாராஜா அவர் செய்த தானத்தால் சிவபெருமானே அவருக்கு மகனாக பிறந்து உன் நாட்டையும் பாதுகாப்பேன், இறந்த பிறகு திதியும் கொடுப்பேன் வரம் கொடுத்தார். அவர் 700 வருடங்கள் ஆகியும் வீர வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கின்றார். எப்படி சிவபெருமான் யாருக்கு தெரியாம வீர வல்லாள மகாராஜாவுக்கு திதி கொடுக்கிறார்? ஏன்னா வன்னியர் வழியாக 700 வருடமாக நம்ம சிவபெருமான் திதி கொடுக்கின்றார். அது தனி காட்சியை போடுறேன், ஆதாரங்கள் இருக்கின்றது. மற்றும் நம்ம 3ஆம் வீர வல்லாள மகாராஜா எப்படி இறந்தார் அதை பத்தி தான் இந்த படம். அதுக்கப்புறம் நம்ம காடவராய கோப்பெருஞ்சிங்கன் எப்படி ஆளுகின்றார் அதை பற்றியும் இந்த படம் திரௌபதி 2ஆம் பாகம் சொல்லும். எல்லா தமிழ் மக்களும் இப்படத்தை வெற்றி பெறமாக்க வேண்டும். மற்றும் முக்கியமாக வன்னியர்கள் மறக்காம இந்த படத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும். பார்க்காதவர்களையும் பார்க்க வையுங்கள். நம்ம வரலாறு இந்த தமிழ்நாட்டு இந்திய எல்லாருக்குமே தெரியும். இந்திய முழுவதும் நம் வரலாறு பரவ வேண்டும், தெரிய வேண்டும். வன்னியர்கள் வரலாறு, தமிழர்கள் வரலாறு, இந்த பாகுபாடு இல்லாமல் இந்த படத்தை வெற்றி பெறமாக்குங்கள்.